அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, காசாவில் உள்ள மக்களை பாதுகாப்பதும் காசாவை பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக வைத்துக் கொண்டிருப்பதும் போராளிகளினுடைய ஒரே கடமை என்றாகிவிட்டது. பக்கத்திற்கில் இருக்கின்ற நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் இங்கே பெட்ரோல் இல்லாமல் மருத்துவமனைகள் இயங்காமல் இருக்கும்போது அவர்கள் பெட்ரோல் டாலரில் உப்பரிகளை கட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போராளிகள் நேற்று மிக அதிகமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் நெட் எஃபெக்ட் என்னன்னா, ஒரு 8300 ஹைடெக் ஒர்க்கர்ஸ் இஸ்ரேலை விட்டு வெளியே போகிறார்கள். அவர்கள் சும்மா போகவில்லை, ஒரு 9000 பெரிய அளவில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண தகுதியானவர்களும் தங்களுடைய வியாபாரத்தில் எது கிடைத்ததோ அதை விட்டு எடுத்துக்கொண்டு இஸ்ரேலை விட்டு வெளியேறுகிறார்கள். ஏற்கனவே 40,000 பேர் உடனே வெளியேற தயாராக இருக்கிறார்கள். 4 லட்சம் பேர் வெளியேறிவிட்டார்கள் என்றெல்லாம் தகவலுடன் இந்த ஹைடெக் ஒர்க்கர்ஸ், இந்த வியாபாரிகள், இவர்களெல்லாம் இனி காசாவில் வியாபாரம் பண்ண முடியாது. நெத்தன்யாஹுவும் ட்ரம்ப்பும் ஏதாவது ஒன்றை செய்து காசாவை தாக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவர்களிடம் ஹூத்திஸுடைய தாக்குதலுக்கோ ஹமாஸுடைய தாக்குதலுக்கோ பதில் இல்லை. நாம் பதுங்கு குழியிலே வாழ்ந்தால் நம்மளுடைய முதலும் போகும், நம்மளுடைய உயிரும் போகும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற போராளிகள் குழுக்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டார்கள். நீங்கள் ஒரு கோப ஊர்வலத்தை உலகமெங்கு நடத்த வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் உலகெங்கும் ஊர்வலங்கள் நடந்திருக்கின்றன. அதில் முன்னணியில் நிற்கின்ற நாடுகளில் நிச்சயமாக ஒரு பதாகை கூட தூக்காத நாடுகள் அரபு நாடுகள், சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள். முன்னணியில் நிற்கின்ற நாடுகள் லெபனான், துருக்கி, ஜோர்டான், அல்ஜீரியா, மொரோக்கோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ். நெத்தன்யாஹு அங்கே வச்சுக்கிட்டு மானங்கெட்ட கேள்வி கேட்குறாங்க. யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ். அங்கே பாலஸ்தீன மதத்துக்காக போராடுகின்ற மக்கள் ஒரு பதாகையை வைத்திருக்கின்றார்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், we are not living in Palestine, but Palestine lives in our mind. நாங்கள் பாலஸ்தீனத்தில் வாழவில்லை, ஆனால் பாலஸ்தீனம் எங்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் யூதர்கள் உட்பட நேற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டையும் போர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது நேற்று இன்னொரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். குளோபல் டே ஆஃப் ஆக்ஷன். உலகெங்கும் ஒரு பெரிய செயல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அந்த நாளை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். உலகெங்கும் நமக்கு பெரிய அளவில் காசாவில் விழுகின்ற ஒவ்வொரு ஷஹீதுகளுக்கும் ஆதரவுகளும் பிரார்த்தனைகளும் கிடைத்து கொண்டிருக்கிறது, அந்த அரபு நாடுகளை தவிர. இந்த அரபு நாடுகளினுடைய துரோகத்தை உலகம் நன்றாக கண்டு வருகிறது, கண்டித்தும் வருகிறது. அடுத்தது நெத்தன்யாஹு ஹங்கேரியில் இருந்து எப்படி இல்லாமல் சுற்றி வளைச்சி ஒரு 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதை வழியாக வாஷிங்டன் போயிருந்தார். அதை சொன்னோம். அங்கே வாஷிங்டனில் நாம் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிராக நெத்தன்யாஹுவுக்கு சேர் போடுற வேலையை வாட்ச்மேன் ட்ரம்ப் செய்திருக்கிறார். அதை அவர் பெருசாக பீட்டிக்கொள்கிறார். நான் நெத்தன்யாஹுவோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவர் செய்தது என்று சொல்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ட்ரம்ப்பே, நாங்கள் $400 பில்லியன் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதனால் காசாவில் இருக்கின்ற மக்களையெல்லாம் கொண்டுவிட்டு நீங்கள் காசாவை எங்களுக்கு தந்துவிட வேண்டும். எங்களுடைய ரியல் எஸ்டேட் அதை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் அதிலிருந்து உனக்கு தந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்று. எவ்வளவு லாபகமான, எவ்வளவு திமிரான பேச்சு. ஆனால் நீங்கள் 21 வருஷம் சண்டை போட்டு ஆப்கானிஸ்தானில் என்னமோ பண்ணீங்க. உலகம் முழுவதும் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி வச்சுருந்தீங்க. தாலிபானுங்கிற பேரே சொல்லக்கூடாது. அவனுக்கு காலில் விழுந்தீங்க. அது மாதிரி நீ போராளிகளுக்கு காலில் விழக்கூடிய காலம் அதிகமாக இல்லை. நேற்று அவர்கள் அஸ்கலான், அஸ்தோது, டெல் அவீவ், யஃபா ஆகிய இடங்களில் தாக்கி இருக்கிறார்கள். பதுங்கு குழியில் இருந்து யாரும் வெளியே வரவில்லை. பென்கார் ஏர்போர்ட்டை இயங்க முடியாமல் தான் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்னுடைய சூட்சுமம் என்ன என்று தெரியவில்லை. அதை அடித்து நொறுக்கவில்லை இன்னும். அடுத்தது ட்ரம்ப் ஒருபடி மேலே போய் லிபியாவில் நாங்கள் எப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டோமோ லிபியாவினுடைய அதிபரோடு, அதுபோல் ஈரானோடு ஒப்பந்தம் போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரானில் இப்பொழுது ஒரு தொடர்நடுங்கி தான் இருக்கிறார் என்றாலும் அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்
இன்டைரக்ட் டாக்ஸுக்கு தான் நாங்கள் வருவோம். எங்களை பலவீனமானவர்கள் என்றும் ட்ரம்ப் பெரிய பலமானவர் என்றும் பேச வந்தால் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதே நேரத்தில் ஈரான் இன்னொரு பயங்கரமான வேலையை செய்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. ஈரானை தாக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், ஈரான் தாக்கப்படும் போது அவர்கள் ஈரானுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒப்பந்தம் நேற்று டாஸ் என்ற ரஷ்யாவினுடைய நியூஸ் ஏஜென்சியில் வந்திருக்கிறது. அப்புறம் ஹூட்டிஸ் அடி நல்ல நிறுத்துறாங்க. பெண்டகான்ல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கான், நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம், போருக்கு ஒரு முடிவு கொண்டு வாருங்கள் என்று. ஹூத்திஸை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. ஹூத்திஸ் வில் பி ஃபினிஷ்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். முடித்து விடுவோம். எங்கடா முடிப்பீங்க? நீ ஒவ்வொரு தடவை இப்படி சொல்லும்போது அதிகமான தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். அதில் என்னன்னா, ஹூத்திஸோடைய தாக்குதலில் இப்போ செங்கடல் பொருளாதாரம் அழிந்து போய்விட்டது. ட்ரம்ப்புடைய டேரிஃப் அதை இன்னும் ஊக்கப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. அடுத்தது, எங்கு பார்த்தாலும் அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட், அதாவது அங்காடி குலைந்து கொண்டே வருகிறது என்ற செய்தி வருகிறது. அதில் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரியதொரு அடியாக இது இருக்கிறது. ஏன்னா 8300 ஒரு 9000 17,000 பேர் பெரிய ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவனும் போயிருக்கான். அப்போ இவனுக்காக தான் பென்கொரியர் ஏர்போர்ட்டை நீங்கள்லாம் வெளியில் போயிருங்கன்னு சொல்லதுக்கு தான் ஹூத்திஸ் இன்னும் அதை தாக்கி தகர்க்காமல் வைத்திருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. அடுத்தது, நேற்று 4 US டெஸ்ட்ராயர் நேரடியாக தாக்கி அழித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ரஃபால ஒரு பயங்கர வேலை ஒரு பையன் செய்திருக்கான். என்ன செய்திருக்கான்? இஸ்ரேலுக்குள்ள கூடாரத்துக்குள்ளால் புகுந்து அங்கே இருந்தவர்களை வெடிகுண்டுகளை வீசி அழித்து விட்டு அங்கிருந்த ட்ரோன்களை எடுத்து மற்ற பகுதியில் இருந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாக்கி இருக்கிறார்கள். இதனிடையே ஒரு பெரிய செய்தி வளர்ந்து வருகிறது. ஈஜிப்ட் ரஃபா கிராசிங்கை அடித்து நொறுக்கணும், ரஃபா கிராசிங் வழியாக உணவுப் பொருட்கள் வர வேண்டும் என்று. அதை எகிப்து செய்யுமா அல்லது போராளிகள் குழு செய்யுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வெஸ்ட் பேங்கில் நூர் சம்ஸு கேம்பை நேற்று பெரிய அளவில் தாக்கி இருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் எங்கே போகிறார்கள் என்பதை பற்றின தெளிவான தகவல் இல்லை. அங்குமாக போகிறார்கள். இந்த நூர் சம்ஸு 58 நாளாக தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு திரும்ப வந்து செட்டில் ஆகிறாங்க என்பதுதான் நாம் யூகிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்தது, இஸ்ரேல் ஒரு 15 டாக்டர்களை கொன்னல ஒருவன் எப்படியோ அதை அவ்வளோத்தையும் வீடியோ எடுத்து போட்டு விட்டான். ஆகவே அந்த வார் கிரைமுக்கு நத்தியான்ஹூவையும் மற்றவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் ஐசிசி பலமாக தான் இருக்கு. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அதை பலவீனப்படுத்துகின்றன என்பதுதான் உண்மை. நேற்று இஸ்ரேலுடைய குண்டு வீச்சுகளில் 42 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 50,752 51,000 நெருங்குகிறது. காயம்பட்டவர்கள் இன்னும் மதியம் 1,15,475 பேர். காணாமல் போனவர்கள் 14,000 பேர். 2 ஜேர்னலிஸ்டுகளை நேற்று தாக்கி அவர்கள் மீது மேலே இருந்தே எரிபொருட்களை வீசி எரித்திருக்கிறார்கள். அல் ஜசீரா இதுவரைக்கும் 284 பத்திரிகையாளர்களை இழந்திருக்கிறது. அப்படி ஷஹீதுகளை தந்துதான் பத்திரிகைகளை கூட இன்று நடத்த முடிகிறது என்பது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. அடுத்து, ஈரான் ஹூத்திஸை காப்பாற்றுவதற்கு பல மிசில்களை கொடுத்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதெல்லாம் அவர்களுடைய ஹோம் மேக். நேற்று பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாது இவனை நெட்சார்பில் போய் அடித்து நிமித்திட்டான். நார்தன் காசாவுக்கு போகவே முடியலை, நார்தன் இஸ்ரேலுக்கும் போகவே முடியவில்லை. இந்நிலையில் காசாவை எல்லாரையும் கொண்டுகிட்டு இவங்க வந்து அதில் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்களாம். இந்த ஒரு அறிவிப்பை போதும் போராளிகளுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அதே நேரத்தில் முறையான திட்டங்களையும் வகுத்து இஸ்ரேலை மண்டியிடச் செய்வார்கள். அதில் எந்த எஃபெக்டும் எந்த விட்டு கொடுப்பும் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஹூத்திஸ் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்பது நேற்று இராணுவ நோக்கர்களுடைய அறிக்கை. இணைந்திருங்கள், எல்லா தகவலும் தருகிறோம். வாக்கிருதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.